அன்பான வாழ்த்துக்கள் இந்த மாலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நல்லவர். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கவும், அவரை நோக்கி ஜெபிக்கவும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கவும் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் கொடுத்து வருகிற இந்த மகா பெரிய கிருபை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இதை சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வருகிற வார்த்தை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை மறந்து போகக்கூடாது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ரொம்ப வார்த்தையை பாருங்க, எல்லா சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணு, கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு. இது தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எப்போ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாருன்னா, சமயம் வாய்த்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது இன் சீசன் ஆர் அவுட் ஆஃப் சீசன், அதாவது நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும், அது ரொம்ப முக்கியம். அப்போ இன் சீசன் அவுட் ஆஃப் சீசன், அப்போ சமயம் வாய்க்கும்போது பிரசங்கம் பண்ணணும். சமயம் வாய்க்கல, உதாரணமாக கொரோனா வைரஸ் எல்லாம் மூடி கிடக்குது, ஒன்றும் செய்ய முடியலன்ற சிச்சுவேஷன்லேயும் எப்படியாகிலும் ஆத்துமாக்களை சம்பாதிக்கணுமே, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணுமே. நான் ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிறதுனால ஒரு பாஸ்டர் இல்லை. பாஸ்டர் என்றால் ஒரு மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. பாஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் ஏதோ முக்கியமான கூட்டங்கள் போயிட்டு வந்துடுவாங்க. மேக்சிமம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க ஆலயத்தில் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதான் பாஸ்டர். ஆனால் சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் பல பட்டணங்கள், கிராமங்கள், தேசங்கள் போய் சுவிசேஷ ஊழியத்திலேயோ அல்லது அந்த சபையார் ஒருவேளை நடத்துகிற கூட்டங்களில் கலந்துக்கிறோம். அந்த ஊழியம் தான் நாங்கள் செய்கிறது. கர்த்தருடைய அப்படி சிலரை தேவன் நம்முடைய தேசத்தில் எழுப்பியிருக்கிறார். மார்ச் 20ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் வீட்டுக்குள் இருந்தேன். திடீரென்று ஆண்டவர் என்னை மாலையில் ஒரு அவசரப்படுத்தினார். ஒரு அவசரமாய் இன்றைக்கு ஏதாயிலும் ஒன்றை தேவனுடைய ஜனங்களுக்காக சொல்லணும், பேசணும் என்ற ஒரு தாக்கம், ஒரு ஏவுதல், ஒரு உந்துதல், ஒரு அழுத்தம், இதை ஆண்டவர் இதை செய்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்றைக்கு தொடங்கினது தான் இந்த தொடர் கூட்டங்கள். அப்போது நான் நினைத்தேன், ஒரு வாரம் நடத்துவோம், 2 வாரம் நடத்துவோம், லாக்டவுனு எப்படி சீக்கிரம் முடிஞ்சிடும், அப்புறம் நம்ம ஊழியத்துக்கு போகணும், நம்ம தொடர்ந்து நடத்த இயலாது, அப்படிலாம் நினைத்தது உண்டு. அப்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஆண்டவர் படிப்படியாய் பாரத்தை கொடுத்தார். திடீரென்று மே மாதம் வந்தபோது இந்த முழியிரவு ஜெபம் நடத்தினா என்ன அப்படின்னு ஊழியத்தில் இருக்கிறவங்க பேசணும். அதை பொதுவாக விளம்பரப்படுத்தி முழுயிர் ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னாலே ஆலயத்தில் கூட்டங்களில் வர்றது முழுயிர் ஜெபத்துக்கு ரொம்ப குறைவு. அதுவும் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்து தான் வருவாங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். அந்த வகையில் எப்படி இது ஆன்லைனில் போய் முழுயிர் ஜெபம். அப்போ தான் நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு 8 தாலுக்காவில் இருக்கிற ஊழியர்களை சந்தித்து அவங்களுக்கு, ஏன்னா சபையெல்லாம் பூட்டி இருக்குது, ஊழியர்கள் பொருளாதாரத்தில் எல்லாருமே நலிவடைந்து போனோம்.
அந்த நேரத்தில் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் ஒத்தாசை பண்ணவும் அப்படி அந்த மாவட்ட அளவில் இருக்கிற ஊழியர்களை நான் சந்திக்க போயிருந்தேன். சில ஊழியர்கள் இங்கே வந்தாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், ஆன்லைன்லேயே ஆன்லைன் ப்ரேயர், அது என்னது, இது நான் கேட்டதே இல்லையா அப்படின்னாரு. அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆன்லைன் ப்ரேயரில் ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக நடத்தி அந்த ஆன்லைன் ப்ரேயர் மூலமாக ஆங்காங்கே ஆன்லைன் ப்ரேயரை தொடங்கக்கூடிய அளவுக்கு தேவன் கிரியை செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி தேவன் ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம ஊழியத்தில் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு பக்கம் பிரயாசம், இன்னொரு பக்கம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, எல்லா போராட்டங்களையும் சொல்ல முடியாது, மக்களிடத்திலிருந்து வருகிற எல்லா கமெண்ட்ஸையும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போதுமே நமக்கு தெரியும், அதாவது நம்ம பாரத்தோடு ஒரு காரியத்தை செய்யும்போது, அன்றைக்கு நெகேமியாவுக்கு எதிராக சன்பலாத்து தொபியாக்கள் வந்ததை போல அது ஏதாவது போராட்டம் வரும். அதனால் நமக்கு இது புதிய காரியம் அல்ல என்று தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு நம்ம தினந்தோறும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை கலாத்தியர் 6:2 படி நம்ம நிறைவேற்றி வருகிறோம். தேவ கிருபை, அதை இயற்கை சீற்றங்கள். நேற்று கூட பாருங்கள், உதாரணத்துக்கு இன்டர்நெட் பிரச்சனை. அந்த திடீரென்று இன்டர்நெட் டவுன் ஆயிடுச்சுன்னா டிவிலையும் கூட பார்க்க முடியாது. ஏன்னா இங்கேருந்து இன்டர்நெட் மூலமாக தான் டிவி ஸ்டேஷன்ஸுக்கு, அந்த கேபிள் ஆப்ரேட்டர்ஸினுடைய அறைகளுக்கு இங்கேருந்து தான் இன்டர்நெட் மூலமாய் அங்கே அனுப்பி அங்கேருந்து தான் அவங்க எல்லாருக்கும் வருது. இது நிறையா there are so many complications. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நம்மை பலப்படுத்துகிறார். ஊழியனாலே போராட்டம் தான் ஊழியம். அதனால் எங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறதுனால தான், உண்மையாக சின்சியராக நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஒரு கூட்ட மக்கள். அதனால தான் இந்த போராட்டங்களின் மத்தியிலும் தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கூட நாங்கள் நின்று தோள் கொடுத்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு பக்கம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷினரி ஊழியங்களை நம்ம தேவனுடைய கிருபையினால் ஏதோ நம்மால் முடிஞ்சதை உதவி செய்கிறோம். இன்னை வரக்கூடிய நாட்களில் நான் திரும்ப அடிக்கடி ஒரு வார்த்தை டச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொடிய காலங்கள், பலவிதமான சவால்கள், பலவிதமான எதிர்ப்பு அலைகள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அவை எல்லாவற்றுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தில் பலப்பட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே நல்ல நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. உதாரணமாக எப்படி சொல்கிறேன்னா, சமீபத்தில் நான் ஒரு அழைப்பு கொடுத்தேன். நம்முடைய ஆவடியில் இருக்கிற இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜெப மையம் இதுவரைக்கும் அஃபிஷியலி திறக்கப்படலை. எந்த கூட்டங்களும் இங்கே நின்று நடத்தப்படலை, துவங்கலை. அதுக்கு there are so many reasons. ஆனால் ஜெப அறைகள் மட்டும் திறக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஜெப அறைகளில் நீங்கள் அடிக்கடி அந்த ஜெப அறைகளை பார்த்தீங்க, மக்கள் வந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெப அறைகளை சானிடைஸ் பண்ணி மக்களுக்கு அவங்க ஜெபிக்கிற பாரம் உள்ளவங்க, ஏற்கனவே ஜெப வீரர்கள் கமிட் பண்ணியிருக்கிறவங்க, இப்போ புதிதாக தேர்தலுக்காக விசேஷமாக தேவனை நோக்கி ஜெபிக்கணும் என்ற ஒரு பாரத்தோடு நான் அழைப்பு கொடுத்த போது தினந்தோறும் அநேகர் வந்து இப்போ பாரத்தோடு தொலைவில், நான் நேற்று கூட சொன்னேன், நேற்று முந்தா நாள் நினைக்கிறேன், திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் ஜெபம் பண்ணிவிட்டு நைட்டு திருநெல்வேலிக்கு புறப்பட்டு போகிறாங்க. இப்படி அடிக்கடி தேவ பிள்ளைகள் வந்து இப்போது ஜெப அறைகள் ஜெபிக்கிறாங்க. ஏன் ஜெபிக்கிறாங்க? கர்த்தர் அவர்களை பாரப்படுத்துகிறார். அவர்களுக்கு நேரத்தை கொடுத்து அவங்க பிரயாணம் பண்ணி வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தேவன் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். நம்முடைய ஒரே ஒரு நோக்கம், சபைகள் ஜெபிக்கிற சபைகளாய் மாறணும். விசுவாசிகள் ஜெபிக்கணும், ஊழியர்களும் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணி தான் தேசத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமே தவிர அரசியல் பண்ணி மகிமைப்படுத்த முடியாது என்பது தான் அழுத்தமான தெளிவான வார்த்தை.
இன்றைக்கும் கூட அநேகர் வந்து பகல் நேரங்களில் 1 மணி நேரம் வந்து அங்கே ஜெபித்து கொண்டு போகிறதை நான் பார்த்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சென்னை சுற்று வட்டார சென்னை வாசிகளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் இந்த கொரோனா காலத்தில் எவ்வளவு நல்லவராக இருந்தார்ல, எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மை தாங்கினார் இல்லையா. நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை குடும்பமாக வாங்க அல்லது தனியாக வந்தால் வாங்க, ஜெபாரைகளில் ஒரே 1 மணி நேரம் உட்கார்ந்து வேதத்தை திறந்து வாசித்து அங்கே இருக்கிற புள்ளி விவரங்கள் ஜெப குறிப்புகளை பார்த்து நீங்கள் நல்லா ஜெபிச்சுட்டு போகணுன்னு நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். சென்னை வாசிங்க தான் வரணுமா? நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேருந்து வேண்டுமானால் வாங்க. ஆனால் சில நேரத்தில் எங்களுக்கு இது ஒரு சர்ச்சுன்னா, இப்போது நம்ம சபையில் ஒரு 1000 விசுவாசிகள் இருந்தால் 1000 பேரையும் புள்ளி விவரத்தோடு எனக்கு சொல்ல முடியும். ஆனால் நம்ம சபை இல்லைல்ல, யார் எங்கேருந்து வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் எங்கள் அலுவலகத்தில் வந்தால் உங்கள் ஐடி இருக்கான்னு கேட்பாங்க. இதென்ன இது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பயந்துடக்கூடாது. ஏன்னா அது வந்து பாதுகாப்பு கருதி அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். நீங்கள் வரும்போது உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடி எடுத்துகிட்டு வாங்க, அது எல்லாருக்குமே நல்லது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தேவைப்படாது. அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்குறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லா சபையும் இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழுப்புதல் தான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்முடைய நோக்கம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது தான் நம்முடைய நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஆண்டவர் எப்போதும் தவறு செய்யவே மாட்டார். அதில் அசைக்க முடியாது. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியணும், தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக சாத்தான் இன்னொரு பக்கத்தில் போராடுவான். இன்னொரு பக்கம் போராடுவான். அதை எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக போராட முடியுமா? ஐயா, போராடுகிறான்னு பைபிளே சொல்லுது. ஆனால் அவனுக்கு தோல்வி நிச்சயங்கிறத நம்ம வந்து அதில் மாற்று கருத்து கிடையாது. இயேசு பெத்லகேம் ஊரில் பிறந்துட்டார்னோடனே பிளான் பண்ணி கொலை பண்ணுவதற்கு அவன் என்ன பிளான் பண்ணான் இல்லையா? உடனே தான் ஆண்டவர் ஆச்சரிய விதமாய் மரியாளையும் பிள்ளையும் யோசேப்பையும் எகிப்துக்கு அனுப்பினார். அந்த ஏரோதின் மரண பரியந்தம் ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வரல. அப்போ சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து அவனை எதிர்த்து நிற்கணும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில், திருமண விஷயத்தில், படிப்புக்கு அடுத்த காரியத்தில், ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தில், தொழில் ரீதியான காரியத்தில். இப்போ வீட்டில் ஒரே சண்டை வருதுன்னு வைங்க. அப்போ சரி நம்ம வந்து வேறு முடிவெடுத்து இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரோ உணர்த்தின உடனே நம்ம சொல்லுவோம்ல சாதாரண தமிழை எடுத்தோம் கவுத்தோன்னு உடனுக்குடன் பேசி தட்டாப்புட்டான்னு முடிக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் நிதானிக்கணும். கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே தேவனுடைய கரம் நம்மேல் நீட்டப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படணும். நீங்கள் தேவ சித்தத்தை அறியணும். நீங்கள் தேவன் இதை செய்தார் என்று சாட்சி சொல்லணும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எதை குறித்து நீங்கள் ஜெபம் கேட்கப்படலையேன்ற மாத்திரம் நீங்கள் வந்து தத்தளிக்காதீங்க, தடுமாறாதீங்க. ஜெபம் கேட்கப்படும். பைபிளில் இருக்குல்ல, சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே இஸ் அவர் ப்ரேயர் ஆன்சரிங் காட். அப்போ ஏன் நம்ம வந்து அந்த நேரம் அப்படி இருக்குது, உண்மைதான், நானும் அதை ஒத்துக்கிறேன் சில நேரத்தில். ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதியாக இருந்தால் ஆண்டவருடைய ஊடுருவல் உங்கள் சிந்தையில் வரும். அப்போ நம்ம அமைதியாக இருக்கும்போது தேவன் கிரியை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நான் எவ்வளோ முறை சொல்லிட்டேன் பிரதர், அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சிலரை. நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம வேலை, கிரியை செய்ய வேண்டியது அவர் தான். ஏன்னா நம்ம என்ன எஜமானா என்ன, ஆண்டவருடைய நமக்கு கர்த்தருக்கு வாயாக இருப்போம். அவர் 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 வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆனால் ஒவ்வொருத்தரும் 50 பேரை டார்கெட் பண்ணுங்கள். ஒரு வீட்டில் நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, நம்ம ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னு வைங்களேன். 3 பேரும் 50 பேரை டார்கெட் பண்ணினா 150 பேருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லிடலாம் பாருங்கள். இந்த வேறு என்ன, இந்த லிங்க் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன்.
வல்லமையானவர், மகிமையான காரியங்களை உங்களை கொண்டு அவர் செய்வார். காட் பிளஸ் யூ. சரி, இப்போதும் தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு நம்ம போகலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். மென்மேலும் பலப்படுவாய், மென்மேலும் பலப்படுவாய். இதுதான் ஆண்டவர் என் உள்ளத்தில், என் ஜனங்களுக்கு நீ சொல்லு, நீ பலப்படுவாய், மென்மேலும் மேம்படுவாய். அதன் அர்த்தம் என்னன்னா, பலத்தின் மேல் பலன். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும். பொருளாதாரத்தில் நம்ம மேம்பட போகிறோம். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு காரியத்தை, ஒரு இன்றைக்கி கூட ஒரு தம்பி எனக்கு சொன்னால், இந்த 28ஆம் தேதியோடு எனக்கு வேலைக்கு அவ்வளோதான், எங்கள் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறான்ட்டாங்க, அதனால் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு நான் அவரை உற்சாகப்படுத்தி மெசேஜ் அனுப்புனேன். நீ கவலைப்படாத, கர்த்தர் புது வழியை திறப்பார் அப்படின்னு. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஆகாயத்து பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. எங்கேயாவது ஏதாவது ஊரில் பறவைகள்லாம் சாப்பாடு இல்லாமல் செத்து போச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லையே, இல்லையா? அப்போது நம்ம ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும், அப்புறம் காட்டு புஷ்பம், எவ்வளோ பியூட்டி, அதை பார்க்குறதுக்கே எத்தனையோ 1000 செலவு பண்ணி அந்த மலையிலெல்லாம் ஏறி அப்படி இப்படி உட்காந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கு அந்த பூக்களோடு இருந்து செல்ஃபி எடுத்து இல்லை இப்போ வைக்கிறோம். ஏன்னா அந்த அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு பூக்களும். அப்போ அந்த பூக்களுக்கு அவ்வளோ அழகை கொடுக்குற கர்த்தர் அல்லவா நம்மளை கைவிடுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆமேன். இப்போ வந்து என்ன கைவிட்டார் ஐயா? கைவிடலை. அவர் கைவிடுற கர்த்தரே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் தான் அவரை பிடிக்கிறது பிடிக்காமல் நீங்கள் உதறி விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களை உதறி விடவே மாட்டார். அதனால் நீங்கள் பலப்பட போகிறீங்க. அதனால தான் இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு நேராக வருது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு நல்ல சத்தியம். பொதுவாக நேற்று நான் சொன்னேன், எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். வாசிப்போம். 6:10 சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக சகோதரரே பலப்படுங்கள். அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஆதாரம், மூல ஆதாரம் எது? பைபிள் தானே. அப்போ பைபிள் என்ன சொல்லுது அதுதான் நம்ம பார்க்கணும். பைபிளில் இந்த எபேசியர் 6 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும், அதாவது நீங்கள் பலப்படுங்கள் அப்படிங்கிறாரு. அது வந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம். நான் பலப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலைங்க. அப்போது நான் பலப்படுத்திக்க, என்னையத்தானே நான் பலப்படுத்திக்கிடணும். என்னையே நான் பலப்படுத்திக்கிடணும். பாருங்கள், இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தமிழகத்தில் பாருங்கள், இப்போ எலெக்ஷன் வர்றதுனால யாரோட கூட்டு வைக்கலாம், எத்தனை தொகுதி கொடுக்கலாம், அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்கலாம், இல்லை இத்தனை தொகுதி தரமாட்டிங்களா அப்படின்னு ஒரே அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அவங்க வந்து தாங்களை பலப்படுத்துகிறதுக்காக என்னென்ன காரியங்களெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க நிறைய வியூகம் வைக்கிறாங்க. அவங்க இப்போ எல்லா கட்சி தலைவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்க? யாராவது வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானலில் போய் ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ அவங்க வந்து இது ஒரு முக்கியமான ஒரு காலம். இது எலெக்ஷன் தேர்தல் காலத்தில் அவங்க வந்து தீவிரமாக செயல்படுறாங்க. அப்போது நீங்களும் நானும் நல்லா கவனிங்க, இது ஒரு அவசர காலம். இது சாதாரண காலம் அல்ல. விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், இது வந்து ரொம்ப முக்கியமான காலம், கிருபையின் காலம்தான். ஆனால் கிருபையின் வாசல் அடைபட போகிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நோக்கி தேசம் போய் கொண்டிருக்கிறது. அப்படியே சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, காலையில் எழும்புகிறோம், போகிறோம், வரோம், சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஒன்று சொல்லட்டா, நான்
அதாவது பார்பர் பார் இருக்காங்களே, முடி திருத்துவோர், அவங்கக்கிட்ட போய் பேசினா தான் அவங்களுடைய பிரச்சனை தெரியும். தெரியும். அப்போ அதே மாதிரி அதே போல் தான் ஒவ்வொரு துறை. இப்போ நம்ம இந்த ஊழியம் ஜெபிக்கிறவங்க, பிரசங்கியார், பாஸ்டர், அவங்கக்கிட்ட தான் அந்த மாதிரி ஊழியம் செய்கிறவனுக்கு தான் அதில் இருக்கிற நெளிவு சுழிவுகள்லாம் தெரியும். ஒன்றுமே செய்யாதவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ ஈவினிங்கில் கூட ஒரு செய்தி வருதுப்பா, ஒரு தேவ ஊழியர் கொரோனாவில் அவர் தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம இவாஞ்சலிஸ்டிக் ஃபெலோஷிப்பில் சென்னையில் இருக்கிற ஒரு ஊழியர், அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லாம் பாருங்கள், எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் இல்லை, ட்ரெயின் ஓடுது, பஸ் ஓடுது, எல்லாம் ஓடுது, எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்போ அதை மாதிரி இன்றைக்கு நான் வசனத்திலிருந்து உங்களோட கூட என்ன பேசுகிறேன்னு கேட்டால், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டியது என் கையில் இருக்குது. ஆமென். பலப்படணும். ஒரு பக்கம் வசனத்தை கேட்கணும், இன்னொரு பக்கம் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். அப்போ அதை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட நேற்று பேசினேன். எப்படி பலப்படுவது? முதல்ல நான் சொன்னேன், சிலரால் பலப்படவே முடியாது. யாராலன்னா, அதாவது சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறவங்களால அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்களால அவங்க பலப்படவே முடியாது. ரெண்டாவது, துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள் பலப்பட முடியாது. மூணாவது சொன்ன அந்த ஃபெய்த்தில், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவங்களால ஸ்ட்ராங்காக முடியாது, பலப்பட முடியாது அப்படின்னு நேற்று நம்ம பேசினோம். அப்புறம் எப்படி பலப்பட முடியும்? அதுக்கு என்ன வழி? கூடி ஜெபிக்கிறதுனால, ஒருவரோடு ஒருவர் உட்கார்ந்து அந்த கார்ப்பரேட் ப்ரேயர், கூடி ஜெபிக்கிறது. ஒருவருக்காக ஒருத்தர் சோர்ந்து போயிட்டா, சரி ஒரு பிரதர் ரொம்ப இன்றைக்கி சோர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதான், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னோன்னு அந்த கூட்டு பிரார்த்தனை ஒரு புதிய பலனை கொண்டு வரும். உதாரணமாக நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர் 12:12 சிறைக்குள்ளே இருந்த பேதுருவை கூட்டு பிரார்த்தனை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டது. பார்த்தோமா இல்லை நேற்று? சரி, அப்போ இன்றைக்கி அடுத்தது தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம், ஒருமனப்பாட்டின் ஆவி. குறிப்பாக சொன்னேன், ஒன்று கூட்டு பிரார்த்தனை, ரெண்டாவது ஒருமனப்பாட்டின் ஆவி. இந்த ஒருமனப்பாட்டின் ஆவி தான் வீட்டுக்குள்ளேயும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் ஒருமனப்பட்டு இருந்தால் அங்கே நான் வருவேங்கிறார். அது ஒரு மனப்பாடு. மூன்றாவது ஸ்டார்ட் பண்ண நேற்று, அதுக்குள்ளே இன்டர்நெட்டில் திடீர்னு ஒரு பிரச்சனை அது கட் ஆகிட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ நேற்று மீட்டிங்ஸை நம்ம முடித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூன்றாவது சொன்ன சங்கீதம் 39 3ஆம் வசனத்தில், சங்கீதம் 39 அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் வேகமாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 39:3 வாசியுங்கள். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் தியானம் பண்ணும்போது அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ நம்ம பலப்படுவதற்காக நாமே பலப்படுத்தி கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பிரசனத்தை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க, ரொம்ப ஆறுதலாக இருக்குது, ரொம்ப பலனாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. சில நேரத்தில் இன்றைக்கி ஒரு அம்மா மனைவிட்டு சொல்லியிருக்காங்க, பிரதர் வாங்குன்னு வாங்குறார். நான் யாரையும் வாங்கலை, ஆனால் அந்த ஆதங்கத்தில், வேதனையில் நம்ம இப்படி இருக்கிறோம் சொன்னால் தானே புரியும். இல்லை, நீ நல்லா இருக்கிறன்னா அப்போ எப்படி அது கதை சரி வராதுல்ல. அப்போ நம்மளை பலப்படுத்தி கொள்ளணும் நம்ம. அப்போ அந்த பலவானை கட்டணும்னா எனக்குள்ளே ஒரு பலன் இருக்கணும். இல்லை, பலவான்னா சாத்தான், அந்த பலவானை முந்தி கட்டுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ளே இருக்கிற பலன் போதாது, அந்த பலப்படணும். எப்படி பலப்படுறது? முதல்ல கூடி, அப்புறம் ஒரு மனப்பாடு, மூணாவது தியானம் பண்ணணும். அதான் வசனத்தை தியானிக்கிறதுல ஒரு விசேஷித்த பலன் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் ரீடிங், பைபிள் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் தப்பாக நினைக்காதீங்க, நினச்சா கூட பரவாயில்ல, என்ன பண்ணுறது. அதாவது
நான் நினைக்கிறேன் 10 அல்லது ஒரு 15 வருஷமாகவே சபைகள் வசனத்துக்கும் வேத போதனைக்கும் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை விட இந்த பாடல் ஆராதனைக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பையன் ஊழியம் செய்கிறான், என் மகா ஊழியம் செய்கிறான், என் பையன் ஊழியம் செய்கிறான். அப்படியா? என்ன ஊழியம் செய்கிறான்? ஒர்ஷிப் பண்ணுறான். யாரை பார்த்தாலும் ஒர்ஷிப் பண்ணுறான். நாங்கள் யாராவது ஜெபம் பண்ணுறான்னு சொல்கிறீங்களாப்பா? ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் நடத்துகிறான்ப்பா என் பையன். இதுக்கு காரணமே ஊழியக்காரங்களாங்க. நாங்கள் தான் அதுக்கு காரணம் ஒத்துக்கிறேன். நாங்கள் இதுவும் இருக்கணும்டா, நீ ஒர்ஷிப்புன்னு பண்ணிட்டு போயிடாதடா. கடைசியில் மக்கள் ஏசப்பா விட்டுருவாங்க, ஒன்றை தாண்டா ஆராதனை. அவன் வரலையா, இவன் வரலையா, அவர் வரலையா இன்னைக்கு அப்படின்னு. என்ன சினிமாக்காரங்களா அவர் வரலையா இன்னைக்குன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொள்ளுகிறது. அப்புறம் நான் தியானம் பண்ணும்போது அக்கினி மூழ்கிறது. அப்போது என் நாவினால் விண்ணப்பம், அதாவது அப்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்போ தியானம் பண்ண மெடிடேட் பண்ணணும். நீங்கள் உட்கார்ந்து காலையில் ஒரு ரெகுலராக ஒரு பைபிள் ரீடிங் வாசிக்கிறீங்கன்னா அந்த அதிகாரத்தை வாசித்த போது அதில் ஒரு வார்த்தை உங்களை எப்படியும் தொடும். அந்த வசனத்தை கொஞ்சம் யோசிக்கணும். வாயை திறந்து தியானிக்கிறதுனா என்னென்னா, வாயை திறந்து சத்தமாக அதை வாசிக்கணும், சத்தம் போட்டு வாசிக்கணும். அந்த ஒரு தடவைக்கு 3 தடவை வாசிக்கும்போது உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், இந்த வசனம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் வாஸ்தா மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த வசனம் இருக்கும். இப்போ பழைய ஏற்பாட்டில் எந்த சிச்சுவேஷனில் அந்த வசனம் கையாளப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் எந்த சிச்சுவேஷனில் கையாளப்படுகிறது? சரி, இந்த வசனத்துக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு, இந்த வசனத்துக்கு கீழே என்ன சொல்லியிருக்கு, இப்படிலாம் பார்த்து யோசிக்க ஒரு 20 நிமிஷம் ஆகாதா? எந்த சிச்சுவேஷனில் சொல்லியிருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்களேன். யோசுவா 1:8 ஆண்டவர் பேசுகிறார். யோசுவா 1:8 என்ன பேசுகிறாரு? வாசிங்க அந்த வசனத்தை. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். இரவும் பகலும் தியானம் பண்ணி கொண்டு இரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இப்போ மோசேக்கு பிறகு ஊழியம் இந்த யோசுவா கையில் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒரு பெரிய பொறுப்பு இவன் தோள்களில் வருது பாருங்க. அப்போ இவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே நடத்துகிறது படாத பாடுபட்டு அவர் கடைசியில் தன் ஓட்டத்தை முடித்த பிறகு அந்த 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 நதிக்கரையில், யோர்தான் நதிக்கரையில் தேவன் அவர்களை எழுப்புகிறார். அப்போ இந்த யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும்னா நீ முதலாவது இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை விட்டு பிரியாதவங்க கையிலே வச்சுக்கலாம், இல்லை ஒரு பேக்கில் போட்டு அப்படி வச்சுக்கலாம், தோளில் வச்சுக்கலாம், பெண்கள் உங்கள் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம், ஆண்கள் ஒரு பையில் மாட்டி கூடயே வச்சுக்கலாம். பிரியாது இருப்பதாக, வாயை விட்டு பிரியாது இருப்பதான என்ன அர்த்தம்னா, அதாவது இயேசு சொன்னார்ல, இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்கணும். இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை வாயில சொல்லணும். ஆமேன், கர்த்தருக்கு தோத்திரம். அப்படி நீங்க பழகுங்க. ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் எழுதியிருக்கிறபடி செய்யலாம், நீ கவனமாயிரு. ஆமாம், இந்த வசனங்களை வாசித்து, ஆண்டவரே இதன்படி செய்யறதுக்கு நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது, இரவும் பகலும் அதை நீ தியானம் பண்ணு. இரவும் தியானம் பண்ணு, பகலும் தியானம் பண்ணி கொண்டிரு. ஆண்டவர் சொல்றாரு, காலையில் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க, சாயந்தரம் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது, நல்ல கவனிங்க, அப்பொழுது. ஏன் என் வழி வாய்க்கல, எனக்கு ஏன் வாய்க்கல? எவ்வளவோ நான் பிரசங்கம் கேட்டுட்டேன், எனக்கு ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். அதாவது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்ன்னு நம்ம தமிழில் வாசிக்கிறோம்ல, அதாவது யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, யூ வில் ஹேவ் குட் சக்சஸ்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு வந்து ஒரு வெற்றிகரமான காரியம், நீ என்ன செய்றியோ அது உனக்கு வெற்றிகரமாக அமையும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்கள் இந்த மார்ச் மாதத்தில் வேதத்தை தியானிக்கிறதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உதாரணமாக இதில் எந்த காலம் ஆண்டவராக இயேசுவின் பாடு மரணங்களை கொஞ்சம் நீங்கள் தியானிங்க, சிலுவை பற்றி தியானிங்க. சிலுவை அப்படின்னு கன்கார்டன்ஸில் போங்க, இல்லை ஒத்த வாக்கியத்தில் பாருங்கள் சிலுவைன்னு எங்கெங்கே வருது, அப்போ ஆண்டவர் எங்கள் சிலுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நீங்களே யோசிங்க. கர்த்தருடைய பிள்ளை இயேசுவின் ரத்தம், அதை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் என்னென்ன, இயேசுவின் ரத்தத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் வருது கொஞ்சம் நீங்களே பிளான் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு பார்வையாளராக இருக்க போகிறீங்க? இல்லை எவ்வளோ காலத்துக்கு பார்வையாளராகவே உலக ஓட்டத்தை முடிக்க போகிறீங்களா? இல்லையே. உங்களை அழைத்த தேவன் உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்காருல்ல. அதனால் நீங்கள் பார்வையாளராகவே இருக்கக்கூடாது, நீங்கள் தேவனை பற்றி பேசுகிறவர்களாக மாறணும். அதுதான் அடுத்தது பேச போகிறேன், வேகமாக போகிறேன். அடுத்தது நம்மை பலப்படுத்துவதற்கு வேத வசன தியானிக்கணும். அப்புறம் நீங்கள் இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 10 43 45 வரைக்கும் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருள பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இப்ப நான் என்ன சொல்லி கொடுக்கிறேன், ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிகிற வகையில சொல்றேன். பலப்படுறத பத்தி பேசுறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் பேச துவங்கினது வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது பலப்படுவோம். ஓகே, அடுத்தது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய அதாவது வார்த்தைகள் நம்ம வாசிக்கணும் தியானிக்கணும் சொன்னேன்ல. தேவனை பற்றிய வார்த்தைகளை நீங்க பேசும்போது உங்களுக்குள் இருக்கிற கிருபை வெளியே வரும். உங்களுக்குள்ள பாருங்க, பாட பாட்டு வரும். இப்போ யாரும் தாயின் கருவியில் இருக்கும்போதே பாடகராக என்னை போல பிரசங்கியாராக அப்படி வெளியே வந்தோடனே கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்துறோன்னு யாரும் சொல்லலை. அவங்க அதில் ஒரு பாரத்தை கொடுக்குறார் ஆண்டவர், ஒரு தாகத்தை கொடுக்குறார், ஒரு ஆசையை கொடுக்குறார், ஒரு வாஞ்சியை கொடுக்குறாரு. அதை அப்படியே பேச அது நம்ம நாளடைவில் அதில் தொண்டையில் நல்ல அந்த ராகம் வரும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னா நல்ல அதுக்குரிய சில டீச்சர்ஸோட பண்ணும்போது அந்த த்ரோட்டை குறித்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குரல் வளம் பெறுகிறது இல்லையா? அப்போது அதே போல தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பலப்படணும். எப்போ பலப்பட முடியும்னா தேவனுடைய வார்த்தைகளை பேதுரு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை பேச அந்த வசனம், அவர் பேசின வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஒரு அபிஷேகம் வந்து இறங்குகிறது. ஆமேன். அங்கே அபிஷேகம் பெற்றவுடனே அவரவர் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்ளுகிறேன் என்று கேட்டால், நான் தேவனுடைய வார்த்தைகளை பேச, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள இந்த மாலை கூட்டத்தில் உட்கார்ந்தவுடனே அந்த 7:30 மணி 8 மணிக்கு எங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுது, நான் பலப்பட்டுறேன், அவர் நம்பிக்கை வந்துடுது, அப்படியே ஒரு தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போய் படுக்கிறேன்றீங்களே. நான் என்ன பேசுகிறேன்? ஆண்டவர் சொல்கிறத நான் பேசுகிறேன். அப்போ நான் பேசும்போது நீங்கள் பலப்படுறீங்களே, நீங்கள் பேசும்போது மற்றவங்க பலப்பட முடியாதா? பலப்படுவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்களை, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் சொல்றாருல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்றாரா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நான் உங்களோட கூட என்ன, இயேசுவை பற்றி பேசுங்க, அவருடைய வல்லமையை பற்றி பேசுங்க, வீட்டுக்குள்ளே பேசுங்க. ஃபோன் இப்போ தான் என்ன இருக்கோ இல்லையா, எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோன் வச்சுருக்குறோம்.
அப்போ இன்னைக்கு வாசிக்கிற வசனத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அல்லது உங்கள் நண்பர்கள்கிட்ட இந்த வசனத்தை இன்னைக்கு காலையில் வாசித்தேன், அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, அப்படி 2 வார்த்தை பேசுங்க. இல்லை நான் எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணுவேன். அது வேற. நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை கட்டுண்டவர்களை ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கிறேன் அப்படின்னாங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சோர்வு இருக்கு. அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணணும், நான் இப்போ ஒரு ஜெபம் பண்ணட்டா, அல்லது இன்னைக்கு காலையில் ஒரு வசனத்தை வாசித்தேன், அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தியதுன்னா அந்த வார்த்தை அவங்கள பலப்படுத்தும். எங்கே நம்ம பேசுகிறோம்? பேச மாட்டேன்றமே. நம்ம பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. பேச 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 கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால தான் வரும். நீங்க பேச 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 பாருங்க, அந்த கொர்நேலியு யார்? அந்த கொர்நேலியு அவன பிலீவரா? அவர் வந்து யூதரே கிடையாது. அவன் ஒரு புறஜாதியார். இத்தாலியா பட்டணம் புறஜாதியாரோட பட்டணம். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள அபிஷேகம் ஊற்றப்படுது. அது எப்படி ஊற்றப்படுது? வசனத்தை கேட்குறாங்க, வார்த்தை கேட்குறாங்க. அபிஷேகம் பெறலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க பரிசுத்த ஆவியானவரை பற்றிய சத்தியத்தை நல்லா கேளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நல்லா வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. வாசிக்க அபிஷேகம் எங்கு பார்த்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை தாங்க வாசிக்கலாம். உங்களை அறியாத ஒரு தாகம் வரும். வாயை திறந்து சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களை நிரப்பிடுவார். இதற்கு இணையாக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் பாருங்க. 11:20. அவர்களில் சீப்புருத்திவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். இந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு வராங்க. வந்தோடனே இவங்கெல்லாம் யார் தெரியுமா உங்களுக்கு வர்றாங்க? இவங்கெல்லாம் பெரிய பெரிய பிஷப் கிடையாது, பெரிய பெரிய எவாஞ்சலிஸ்ட் கிடையாது, பயங்கரமான அப்போஸ்தலர் கிடையாது, கார்டினல் கிடையாது, ரெவரண்ட் கிடையாது, டாக்டர் கிடையாது. இவங்க வந்து சிதறப்பட்டவர்கள், சிதறி போறாங்க. சூழ்நிலை, வேதனை, கஷ்டம், உபத்திரவத்தில் சிதறி போறாங்க. சிதறி போனவர்கள் இவங்க கர்த்தருடைய சிலர் வந்து அந்தியோகியா பட்டணத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற கிரீக், அதாவது கிரேக்க மக்களோடு பேசுறாங்க. எதை பத்தி பேசுறாங்க? இந்த ஊரில் லேண்ட் வேல்யூ என்ன மாதிரி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்கு, அப்படி பேசலாம். அவங்க என்ன கிரேக்கரோடு பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். ஐயா, நாங்களாம் சர்ச் மெம்பரையா, நாங்கள் போனோமா, வழக்கமாக உட்கார்ல சேரில் உட்கார்ந்தோமா, எலும்புங்கன்னா எழும்புனோமா, உட்கார்ந்தோமா, போயிட்டு வாங்க அப்படின்னு போயிட்டு அப்படிதான்யா. அதுக்கு மேலே நாங்கள் இன்னுமே செஞ்சது கிடையாதுயா, அந்த மாதிரி செய்யவும் தெரியாதுயா. நான் சொல்கிறேன்யா, இன்னையோட அதை ஏற கட்டுங்கய்யா. நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாயில் ஒன்றை செய்யுங்க, கர்த்தருக்காக ஏதாயும் செய்யுங்க. சும்மா நீங்கள் எவ்வளோ காலத்தை உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? ஏன் உங்களை கர்த்தர் பார்க்க வைக்கிறாரு? நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பணும். ஆமேன். இவங்க என்ன பேசுறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். 21 என்ன வாசிக்கிறோம்? அடுத்தது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பாத்தீங்களா? அப்ப இயேசுவை பற்றி பேசுற இடத்துல ஆண்டவருடைய கரம் வந்துடும். இயேசுவை பற்றி பேசணும். நீங்க ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பேசணும். ட்ரெயினில் போறீங்க, பக்கத்தில் இருக்க ஆட்களுக்கு ஆண்டவரை பற்றி, அன்பை பற்றி பேசுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, பல வருஷத்துக்கு முன்னால் நான் ஆந்திராவில் போய் கூட்டம் நடத்த போயிருந்தேன், விஜயவாடாவில். அங்கே அந்த போதகர் பெரிய மீட்டிங்ஸ்னார். அவர் பிராமண குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அந்த பெரிய கூட்டம் அங்கே. அதுக்கப்புறம் சபை தொடங்கினார். அந்த சபை மடமடன் வளர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 சபை ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அந்த நாட்களில் அவர் சபை அவ்வளோ ஒன்றும் வளரல. அப்புறம் நான் அவரோடு பேசிகிட்டு இருக்கும்போது, எப்படி நீங்கள் இந்த ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தருக்குள்ள எப்படி வந்தீங்க, அபிஷேகம் பெற்றீங்க? அவர் சொன்னார், சென்னை புருஷவாக்கத்தில் பாஸ்டர் சுந்தரம் ஐயா சபையில் நீங்கள் வந்து மீட்டிங் நடத்தும் போது நான் அபிஷேகம் பெற்றேன். அதுக்கு முன்பாக நான் விசுவாசியாக இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப பண கஷ்டம், நான் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ரொம்ப லாஸ் ஆயிட்டு, ஹெவி லாஸ். அப்போ என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு சொல்லாமல் ட்ரெயினில் ஏறினேன், தற்கொலை பண்ணி சாகணும்னு. அந்த ட்ரெயின் ட்ராவலில் இப்போ ட்ரெயின் வேகமாக போகும்போது அங்கே அப்படியே ட்ரெயின்லேருந்து குதிச்சு அப்படியே நான் செத்துட்டா என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும், அப்புறம் என் பிள்ளைகளை எப்படியாவது அவங்க நடத்திக்கிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன்.
அப்போ ட்ரெயினில் உட்காந்துருக்கிறேன், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டேஷன் வரதுக்குள்ளே போய் குதிச்சிடணும் போல இருக்குது. டபார்னு அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. அடுத்த மக்கள் வராங்க, அப்புறம் ஏறுனாங்க. இப்போ அடுத்த ஸ்டேஷன் வரப்போகுது, அதுக்கிடையில் போய் குதிக்கணும்னு விரும்புகிறேன். இப்படியே 2-3 ஸ்டேஷன் போயிட்டு ஒருத்தர் என் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டேஷன் நின்றோடனே ஒருவர் வந்து நேராக வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தார். அவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பி உன் முகம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கிற, கவலையாக இருக்கிற மாதிரி இருக்க, என்ன பிரச்சனைன்னார். நான் ஒன்றுமே சொல்லலை. அவர் என் துடையை தட்டி சொன்னார், என்ன பிரச்சனைன்னு தான் கவலைப்படாத, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இயேசு ஒருவர் இருக்கிறார், இயேசுநாதர் ஒருத்தர் இருக்காருப்பா, அந்த கடவுளை பிடிச்சி இயேசுவேன்னு கூப்பிட்டுரு, போதும், அவர் உன்னை நடத்துவார்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்பிங்கில் அடுத்த ஸ்டேஷன் வந்தோன்னு அவர் இறங்கி போயிட்டார். அதுக்கு பிறகு இவன் போய் எழும்பி அவரால் போய் அந்த வாசலில் போய் நின்று குதிக்கிறதுக்கு அவரால் முடியல. ஏதோ ஒரு வல்லமை அவரை தடுத்து நிறுத்த கடைசியாக சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்கினார். அவருடைய உறவினோடு பேசினார். அவர் தான் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா கிட்ட கொண்டு போயிருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ண உடனே அங்கே தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்து அப்படியே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறி இன்றைக்கி ஒரு நல்ல தேவ மனிதராக விஜயவாடாவில் இருக்கிறாரு. கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. எப்படி அவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரா? அவர் பெரிய பிஷப்பா அல்லது அவர் நான் சொன்ன மாதிரி ரெவரண்டா, டாக்டரா? ஒன்றுமே கிடையாது. யாரோ ஒரு விசுவாசி. கவலைப்படாத, இயேசு ஒருவர் இருக்கிறார். அந்த வார்த்தை பாருங்க, அந்த மனுஷனை தற்கொலைக்கு போனவனை மாற்றி அமைத்து விட்டது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு பெரிய போதகராய் மாற்றி இருக்கிறது. அதுக்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க விசுவாசிகளை? அந்த எலெக்ஷனில் நிற்கிறது, அவர் பக்கம் சாடுறதா, இவர் பக்கம் சாடுறதா, அவருக்கு பின்னால் கார் எடுத்து சுற்றிக்கிட்டு வர்றது. அப்போ அதெல்லாம் விட்டுருங்க. தயவுசெய்து சொல்கிறேன், சபையின் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் சபைக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். ஆமென். அப்போ உங்கள் மேலே தேவன் வைத்த நோக்கம் என்ன பாருங்க. அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு போய் இயேசுவை பற்றி பேசின போது கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஜனங்கள் விசுவாசிகளானார்கள், கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். அப்போ இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வீடு வீடாக போய் பாத்திரம் கழுவி நீ பிழைக்கலாம். நீங்கள் உங்களை அற்பமாக எண்ணாதீங்க. நீங்கள் ஆண்டவரை பற்றி பேசினால் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் தேவனுடைய கிருபையை ஜனங்கள் பார்ப்பார்கள். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லை அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நீ வந்தியா, மூளையில் இருந்தியா, போனியா, அப்படி அது தேவை. போய் உட்காரணும். உங்கள் சர்ச்சில் ஒரு டிசிப்ளின் இருக்குது. சபை என்று சொன்னால் அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது. ஆமாம், சபையில்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஒழுங்கினமாக நடக்கக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை, ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய சுவிசேஷகர்கள் என்பதை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பேச 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 தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம், நேரம் போயிட்டே இருக்குது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வரும்போது பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணும்போது ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிற 4 முனைகள் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல ஒரு விதமான கூடு தன்னத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். ஷார்ட்டா சொல்றேன், ஜெபத்தில் தரிசனம் பார்க்கிறார் பேதுரு. இதுதான் அந்த வார்த்தை. ஜெபத்தில் தரிசனம் பார்க்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். ஜெபம் பண்ணா தரிசனங்களை பார்ப்போம், அது தேவ கிருபை. ஆனால் எந்த சிச்சுவேஷன்ல அவர் ஜெபம் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, மிகுந்த பசி அடைந்து. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா? சாப்பிட மனதா இருக்கிறான். அந்த மைண்ட்ல சாப்பிடணும், ஏன்னா வயிறு சொல்லுது ஏதாவது எனக்கு வேணும், பசி எடுக்குது. அப்போ பசி எடுக்கிற நேரத்தில், சாப்பிட மனதாக இருக்கிற நேரத்தில் அவங்க ஆயத்தம் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் அதை சும்மா சொல்லி பார்க்கலாம். ஒரு 1/2 hourல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த சீமோன்
தோல் பதனிடுறவன் அவங்க வீட்டில் சொல்லியிருக்கான், சொல்லலாம் வைங்களேன், ஒரு 1/2 hour சாப்பாடு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னால், அந்த 1/2 hour பசி இருக்குது. பசியோட போய் அவர் அப்ஸ்டரில் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு போகிறாரு. போனவுடனே அவர் ஆவிக்குள்ளே மாறிட்டாரு, தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை, பசி எடுக்கிற நேரத்தில் ஜெபிக்க முடியுமா? பசியோடு இருக்கிறோம், பயங்கர பசி எடுக்குது. அப்போ அந்த பசி நேரத்தில் ஒரு மனிதனால் ஜெபிக்க முடியுமா? சரி, அப்படி ஜெபித்தாலும் அவன் தரிசனம் காணக்கூடிய அளவுக்கு அவன் ஆன்மீக வாழ்க்கையில் அவன் அந்த ஆவிக்குள்ளாக போக முடியுமா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ நல்ல சாப்பாடு கொடுத்து சர்ச்சுக்கு வாங்கப்பா, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி முடித்தோடனே சாப்பாடுனா கூட நிறைய பேர் நீங்கள் வர்றது கிடையாது இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், இந்த ஜெபத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னு கேட்டா, இது ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். இது ஒரு அர்ப்பணிப்பின், இது சாதாரண ஜெபம் கிடையாது. நம்ம எல்லாரும் நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணலாம், வெளியே போகும்போது ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும், டைனிங்கில் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த உணவை ஆசீர்வதிங்கப்பா, அந்த ஜெபம் கிடையாது. இது தேவைக்காக ஜெபிக்கிற, ஆண்டவரே பிள்ளைகள் எக்ஸாம் போகிறாங்கப்பா, ஆண்டவரை கையை பிடிங்கப்பா, அந்த அந்த இங்கு உங்களுடைய ரத்தமாக மாறட்டம்ப்பா ஆண்டவர் அப்படின்னு சொல்கிற அந்த ஜெபம் கிடையாது. இது அர்ப்பணிப்பின் ஜெபம். பயங்கர பசி எடுக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில், ரொம்ப டஃப் டைமில், ரொம்ப கடினமான நேரத்தில், அதாவது நீங்கள் ஜெபத்துக்கு ஒரு 15 அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்கள், ரொம்ப டஃப் டைமில். அப்போதான் தேவனுடைய சத்தம் உங்கள் காதில் கேட்கும், தேவனுடைய கிரியைகளை நீங்கள் பார்க்க முடியும். அர்ப்பணிப்பின் ஜெபம் உங்களை பலப்படுத்துகிறது. பேதுரு அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள மேல் மாடியில் போய் ஜெபம் பண்ணுறாரு, உடனே ஒரு தரிசனம் பார்க்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே இப்போ ஆட்கள் கதவை தட்டுறாங்க. அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறார், சந்தேகப்படாமல் நீ போ அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு சத்தம் கேட்குது. 15ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாத என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாகுது. 13ஆம் வசனத்தில் முதல் முறை தேவ சத்தம் கேட்குது. ஐயா, பசி எடுக்கும் போது, பசி எடுக்கையில் ஜெபிக்கும் போது தேவ சத்தம் கேட்குமா? நம்ம என்ன சொல்றோம், போராடி இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன், உபவாசம் பண்ண போறேன்னு போய் உட்கார்ந்தாலே தேவ சத்தம் கேட்கலையே. இப்போ பசி இருக்கிற நேரத்தில் எப்படி? அதான் நான் என்ன சொல்றேன், டஃப் டைம், போராட்டமான நேரத்தில் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபித்து பாருங்க. குழப்பமான நேரத்தில், வீட்டுக்குள்ள பிள்ளைகளால அல்லது பணத்தினால அல்லது சரீர பலவீனத்தினால, ஒரு குழப்பத்தில், அல்லது நீங்க யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க இந்த உலகத்தை விட்டு போனதுனால நீங்க ஒரு போராட்டத்தில் இருக்கீங்களா? அந்த டஃப் டைம்ல நீங்க அமைதலா ஜெபம் பண்ணி பாருங்க. எந்த விதமான பிரேயர் பாயிண்ட்ஸ் இல்லாம, ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், அப்போதுதான் தேவனுடைய சத்தம் உங்க காதுல கேட்குது. இந்த ஜெபத்துக்கு அர்ப்பணிப்பின் ஜெபம். இந்த ஜெபத்துக்கு என்ன ஜெபம்? அர்ப்பணிப்பின் ஜெபம். அர்ப்பணிப்பின் ஜெபம் பேதுருவை பலப்படுத்தி, அவனுக்குள்ள இந்த கன்ஃபியூஷன், காம்ப்ளிகேஷன் எல்லாம் மாறிட்டு, அப்போ தைரியமாய் அவர் அந்த இத்தாலியா பட்டாளத்தில் இருக்கிற அந்த 100க்கு அதிபதி அவன் வீட்டுக்கு போறாரு. கொர்நேலியின் வீட்டுக்கு போறதுல அவருக்குள்ள இருந்த சந்தேகம்லாம் நீங்கிட்டு, ஏன்னா அவர் கண்ட தரிசனம், அவர் கேட்ட சத்தம் சந்தேகத்தை மாற்றி அமைத்தது. காரணம் என்ன? அர்ப்பணிப்பின் ஜெபம். அர்ப்பணித்து ஜெபிக்கிறவன் லைஃப்ல தான் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். அர்ப்பணிப்பு இல்லாம ஸ்மூத்தா ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில நடக்கும். அது பிரமாதமா பேசிக்க முடியாது. மிஞ்சி போனா கல்யாணம் கட்டினேன், பிள்ளை பெத்தேன், வீடு கட்டினேன், அது வந்துச்சு, இது வந்துச்சு, இந்த டெஸ்டிமனியை தான் சொல்லிட்டு போக முடியும். ஆனா போராட்டமான நேரங்களில், ரொம்ப கடினமான நேரங்களில் தேவனுக்காக போராடி நீங்க நின்னீங்கன்னா, நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? நான் கண்ணீரோடு ஒருவனுக்கு சுவிசேஷம் சொன்னேன், அவனுடைய இருதயம் திறக்கப்பட்டது, அவர் போய் அவங்க வீட்டுக்கு சொன்னார், அவன் முழு வீடும் தொடப்பட்டது, இன்னைக்கு அந்த குடும்பம் எல்லாம் ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்க. இந்த டெஸ்டிமனி வரும், இந்த டெஸ்டிமனி வரும். அப்ப இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன்,
நீங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்க, சோர்ந்து போகக்கூடாது. நிறைய பேர் ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உபத்திரவத்தின் மத்தியில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஜெபத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஜெபத்துக்கு பின்னால ஒரு பெரிய சர்வ வல்லவருடைய கரம் உங்க மேல இருக்கிறதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அடுத்தது வேகமா போறேன். எபேசியர் 3:16 நம்மை நாமே பலப்படுத்தி கொள்வதற்கான வழியை தான் நான் பேசிட்டு வரேன். எபேசியர் 3:16 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும். பாத்தீங்களா, உள்ளான மனுஷனிலே பலப்படணும். இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க ஸ்கிரீன்ல, இது வெளியே பார்க்குற ஜிபிஎஸ் ராபின்சன். வெளியே எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான், இன்னர் மேன். அவனுக்கு பேர் பைபிள் சொல்லுது உள்ளான மனுஷன். இப்போ உங்க முகத்தை உங்க கணவன் பார்க்கிறார், கணவன் முகத்தை நீங்க பார்க்குறீங்க, அவங்க சரீரத்தை பார்க்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறோம். அது வெளியே பார்க்குற மனிதன், சரியா? வெளியே பார்க்குற மனுஷனுக்கு 15 வயசு, 20, 50, 60, 70, 80, 90 கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நான் எப்படி விளக்குறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பரம்பி இருக்கிற ஒரு சபை, அதாவது சிபிஎம், இப்போ டிபிஎம் சொல்கிறோம், அந்த சபை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ இந்த சபையினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் பால், அவர் இலங்கை தேசத்தை சேர்ந்த ஒரு பரிசுத்தவான். அப்போ அவர் அவருக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்து விசுவாசத்தில், கஷ்டத்தில், பாடுகளில், துன்பங்களில் வசனங்களை பேசி 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 ஒவ்வொரு தேசமாக போய் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஊழியத்தை செய்து அந்த சபை பரம்பிருச்சு. இப்போ அவருக்கு வயது ஆகி அவர் முதிர் வயதில் தள்ளாடுகிற, கண் சரியாக தெரியலையா, நிற்க முடியலையா, பேச முடியலையா. அந்த நேரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணாராம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, எனக்கு வெளியே பார்க்குற பாஸ்டர் பாலுக்கு வயசாகி போயிட்டப்பா, கை காலெல்லாம் தளர்ந்து போயிட்டப்பா, தோலெல்லாம் சுருங்கி போயிட்டப்பா, கண்கள் இருள் அடைஞ்சிருச்சப்பா. ஆனால் இந்த பாலுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கான், எனக்கு தெரியும், அவனுக்கு பேர் உள்ளான மனுஷன்னு பைபிளை வாசிக்கிறேன். அந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் ஆண்டவரே, அவனை கொஞ்சம் காட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்தில் காட்டினாராம். அந்த வயது போன அந்த 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 முதிர் வயதில் இருக்கிற போதகர் பாலுடைய உள்ளான மனுஷன் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனை போல பலசாலியா இருக்கிறதை ஆண்டவர் காண்பித்தார். கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென். என்ன ஆண்டவரே, ஏன்னா உனக்கு வெளியே பார்க்கிற மனுஷன் தான் வயசாயிட்டு, உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு அவன் எப்போவுமே ஒரு இளைஞனாகவே இருக்கிறான். காரணம், எப்போதும் ஜெபம், எப்போதும் உபவாசம், எப்போதும் பிரைசிங், எப்போதும் வேர்ட் ஆஃப் காட், எப்போதும் கமிட்மெண்ட், எப்போதும் சாக்ரிஃபைஸ். இதனாலேயே உள்ளான மனுஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் சபையை கொண்டு போக முடியுமா? யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. இது சாத்தியக்கூறாகுமா? அதே போலதான் அநேக சபைகள்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதாவது இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து என்ன சொல்றேன்னா, போதகர் பாலுக்கு மட்டும் உள்ளான மனுஷன் இல்லை, எனக்கு மட்டும் உள்ளான மனுஷன் இல்லை, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான். ஆமென். அப்ப இந்த உள்ளான மனிதன் என்ன செய்யணும்? நீங்க வாசி பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. 2 கொரிந்தியர் 4:16, 2 Corinthians chapter 4 verse 16ல, ஆனபடியினாலே வாசிங்கள் சத்தமா, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷனானது நாள் புதிதாக்கப்படுகிறது. பாத்தீங்களா? புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் பலவீனப்படுவான். ஆமென். நாளுக்கு நாள் பலவீனப்படுவான். கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளியே பார்க்கிற மனுஷன் சோர்ந்து போவான். ஆனா அவர் சொல்லுகிறார் பாருங்கள், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் எப்படி புதிதாக்கப்படுறான்? அவன் எப்படி அந்த ஸ்ட்ரென்த் அவன் ரினியூ பண்றான்? அதாவது தேவ சமூகம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆமா,
நீங்கள் சோர்ந்து போயாதீங்க. எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, நான் எப்பவுமே நான் அந்த சில சொல்லுவாங்க என் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்களை கவுண்டிங் மை டேஸ் அப்படின்னு சிலர் வயசானவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஒன்று நான் அப்படி நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், என்னைக்கு ஒரு நாள் போதான் போகிறோம். அதனால் கவுண்டிங் மை டேஸு இதெல்லாம் வந்து விட்டுட்டு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலசாலியாக இருப்பான். 70 வயசா என்ன கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இன்றைக்கு அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு வயசு என்ன பாருங்க. அதை விட பாருங்க, அவர் வந்து இந்த தோற்று போன முன்னாள் பிரசிடென்ட் இருக்காரு ட்ரம்ப், அவர் 2 நாளைக்கு முன்னால் சொல்றாரு, நான் 4 வருஷம் கழித்து திரும்பவும் அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்பேங்கிறாரு. அப்போ யோசித்து பாருங்க இன்றைக்கு. அப்போ அரசியல் தலைவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால், நீங்க தேவனுடைய ஊழியர்கள் சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசிகள் சோர்ந்து போகக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற ஒரு வைராக்கியத்தோடு தேவனுக்காக எழுமணும். சண்டை போடுறதுக்கு பலம் இருக்குது அது இருக்குன்னு காட்டக்கூடாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுறான். எப்படி? ஜெபம், உபவாசம், அபிஷேகத்தில் நிரம்புதல், பிரைசிங், ஸ்தோத்திரம் பண்றது, வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் ஃபெய்த், வசனத்தை பேசணும், வசனத்தை சொல்லணும், அந்த வார்த்தையை சார்ந்து கொள்ளணும். கஷ்டம் வருது, சோறு வருது, எனக்கு வருது சோறு வரும். உடனே நான் சோர்ந்து போனால் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க, எவ்வளோ பிரச்சனை இந்த கொரோனா காலத்தில். அதாவது நான் சொன்னேன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அவ்வளவு போராட்டம். ஆனால் அந்த போராட்டங்கள் நல்ல கவனிங்க, எங்களை மேற்கொள்ளவில்லை, போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறோம். காரணம், உங்களை போல ஏராளமான பிள்ளைகளுடைய ஜெபம் எங்களை தாங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து என்ன சொல்றேன், உங்க உள்ளான மனுஷனை நீங்க பலப்படுத்துங்க. உள்ளான மனுஷனை பலப்படுத்தினா பிரைசிங், ஃபர்ஸ்ட் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. பக்கத்து வீட்டுக்கார, ஏற்ற வீட்டுக்கார, உங்கள் சர்ச் மெம்பர் அல்லது இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் காஃபி கொடு, தோத்திரம். அப்படி இல்லை, கண்ணை மூடிட்டு வாய் திறந்து நல்லா நடந்து உள்ள நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. கடந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை பாருங்க. நீங்க எடுத்த தீர்மானத்தில் உறுதியா நின்று இருக்க நான் பாருங்க. நீங்க எடுத்த டிசிஷன் மாத்திரம் இல்லை, நான் கர்த்தருக்காக இதை செய்வேன், இதை கொடுப்பேன்னு சொன்னேனே, ஆமே நான் கொடுத்தேனா? யோசித்து பாருங்க. நான் கமிட் பண்ணீங்களே, நீங்க கமிட் பண்ணீங்களே, அதை செஞ்சு முடிச்சிங்களான்னு பாருங்க. இந்த வேலையை நான் செய்வேன் அல்லது இந்த காணிக்கை நான் கொடுப்பேன் உங்க பாஸ்டருக்கு, அந்த காரியத்தை செய்வேன், அதை செஞ்சு முடிச்சேனா? நல்லா கவனிங்க. அப்போ அப்படி இல்லையா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண இந்த உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பான். ஆமென். வெளியே பார்த்தா ஒன்றும் தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மூத்த போதகர்கள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. சில போதகர்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரசங்கியார்கள், ஏன்னா அந்த வயது பலவீனம், மனுஷன் தானே. ஆனால் பிரசங்க மேடையில் டிஜிஎஸ் தினகரன் அவங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க ரொம்ப பலவீனமான ஆள், பல வியாதிகளின் வழியே கஷ்டப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அந்த மேடையில் வந்து அப்படி நின்று பேசும்போது சர்வசாதாரணமாக 1.5 மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் ஜெபம் நடத்தி, இல்லை எப்படி அது நடக்குது? காரணம் என்னன்னு கேட்டால், உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கான் ஐயா. அதனால நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனை நல்லா டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணுங்கன்னா ஜிம்முக்கு போங்க, அங்கே அது வேற. அது வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை நம்முடைய ஆரோக்கியத்திற்காக சரி, அது வேற. ஆனால் உள்ள மனுஷன் ஜிம்முக்கு போனால் உள்ள மனுஷன்லாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ப்ரைசிங், வர்ஷிப், அனாயிண்டிங், வேர்ட் ஆஃப் காட், அது அப்புறம் வந்து அந்த வசனத்தை வாயை திறந்து சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. 2 தீமோத்தேயு 4:16 வாசியுங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக, அந்த குற்றம் எங்கள் மேல் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இன்னைக்கு பேசினதுல தியானிக்கும் போது ஒரு பலப்படுறோம். அவருடைய வார்த்தையை ஜீசஸ் அப்படின்னு பேச பேச நம்ம பலப்படுறோம், மற்றவங்களும் பலப்படுறாங்க. அப்புறம் அர்ப்பணிக்கிற கன்ஃபியூஷனான கஷ்ட காலத்தில் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது நம்ம பலப்படுறோம் அப்படின்னு பேசினேன். அப்புறம் உள்ளான மனுஷன் தேவனுக்குள்ள நாளுக்கு நாள் பலப்படுறோம் அப்படின்னு பேசினேன். கடைசியா இப்ப என்ன பேசி முடிக்க போறேன்னு கேட்டா, பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட நிற்கவில்லை. அப்ப தன்னந்தனியே விடப்படுகிறார். யோசித்து பாருங்க, தேவனை கண்டவர், தேவனுடைய சத்தத்தை கேட்டவர். ஒரு சபை எப்படி இருக்கணும், இல்ல ஒரு சபை எப்படி இருக்கணும், சபையின் உபதேசம் எப்படி இருக்கணும் என்று அருமையான சட்ட திட்டங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து கேட்டு வாங்கி கொடுத்த ஒரு மாபெரும் ஊழியன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்றாரு, என்னோடு கூட ஒருத்தர் கூட நிக்கலப்பா, நான் தனியாக நின்றேன். அப்போ எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். யோசித்து பாருங்க, உங்க வீட்டில் மாமியார் பேசலைன்னா கோவப்படுறீங்க, மருமகா பேசலைன்னா நீங்க கோவப்படுறீங்க, அண்ணன் தம்பி பேசலைன்னா அவங்க வருத்தப்படுறீங்க, அவங்க சர்ச் பாஸ்டர் பிரைஸ் லாட் சொல்லலைன்னா நீங்க வருத்தப்படுறீங்க, அல்லது அவர் என்னை விஷ் பண்ணலன்னா நீ வருத்தப்படுறீங்க, நான் பெரியவர் என்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும் நீங்க வருத்தப்படுறீங்க. இல்ல சாதாரண விஷயத்தை பெருசாக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, என்னோடு கூட ஒருத்தர் நிற்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் வராமல் இருப்பதாக. 17ஆம் வசனம், நீங்களும் அந்த வசனத்தை பார்த்து சத்தம் போட்டு வாசித்து பாருங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறணும், புறஜாதியாரும் கேட்கணும், அதனால அவர் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோ என்னை பலப்படுத்துகிறார். அப்போனா ஏன் கர்த்தர் பலப்படுத்துறார்னா, அந்த பர்பஸ், அந்த பவுல் மேல நோக்கம், நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும், வார்த்தையை பேசி ஆகணும், புறஜாதியார் கேட்டு ஆகணும், அதனால கர்த்தரனே பலப்படுத்துறாரு. அப்ப இதுக்கு ஒரு தலைப்புன்னு கொடுத்தா என்ன தெரியுமா, உபத்திரவத்தில் பலப்படுவது. ஆமென், உபத்திரவத்தில் பலப்படுவது. இன்னொரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தானே. 1 பேதுரு 5:10 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, தம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச கால பாடு. ஐயா அம்மா பாரத்தோடு சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் பாருங்க, என்னுடைய குறுகிற அனுபவத்தை வச்சு சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை பாடு இல்லாத பஞ்சு மெத்தைன்னு யாராவது பிரசங்கம் பண்ணாங்கன்னா அந்த சபைக்கு நீங்க போறவே போகாதீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். கிறிஸ்தவம் ஒரு பாடில்லாத, அதாவது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணானா அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற, புரிஞ்சுக்கோங்க, கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை முதல்ல சீர்படுத்துவார், சரியா? 2வது என்னப்படுத்துவார்? ஸ்திரப்படுத்துவார், சரியா? 3வது என்னப்படுத்துவார்? பலப்படுத்துவார். ஆமென். அதுக்கப்புறம் நிலை நிறுத்துவார். எடுத்த உடனே நான் நின்னுறணும் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. முதல் ஆண்டு என்ன செய்யறாரு? சீர்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார். தேவையில்லாத ஒரு செடி உங்க வீட்டில் அப்படியே புதர் மாதிரி காடு மாதிரி வளர்ந்துட்டு வைங்க, அதை முதல்ல ட்ரிம் பண்ணணும், வெட்டணும். வெட்டும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். நம்ம உங்கள் லைஃப்பில், என் லைஃப்பில் சில விஷயத்தை சீர்படுத்தணும்னா சில ட்ரிம் பண்ணுவார், அப்போ கொஞ்சம் பெயினாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஆப்ரேஷன் போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் பெயின், அதை நம்ம சகிக்கணும். ஆனால் வசனம் சொல்லுகிறது சீர்படுத்துவார், அப்புறம் ஸ்திரப்படுத்துவார்னா அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு சபைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம்.
இப்போ அப்படி கிடையாது. யூடியூப்பில் அப்படி பார்த்தா அந்த மெசேஜ், இந்த மெசேஜ், அந்த மெசேஜ், இந்த மெசேஜ், இந்த மெசேஜ், இந்த மெசேஜ், கடைசியில் எல்லாம் நல்லா இருந்தது. இவர் பரவாயில்ல, இவரோட அவர் பரவாயில்ல, அவரோட பரவாயில்ல, இவர் பரவாயில்லையா, இவர் யார், இவர் புதுசாக இருக்காரு, அவர் பரவாயில்ல, இவர் பரவாயில்ல, இந்த பாடம் நல்லா இருக்கு. அது இப்படியே போயிடுச்சுப்பா கொரோனா காலம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், அப்புறம் பலப்படுத்துவார். பலப்படுத்துவார், பலப்படுத்திட்டு அப்புறம் என்ன செய்வாராம், நிலை நிறுத்துவார். நிலை நிறுத்துவார். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா கர்த்தருடைய நாமத்தினால? அப்போ இந்த நாட்களில் நம்மை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவர் தான் பலப்படுத்துவார். ஆனால் நான் அதாவது நல்ல கவனிங்க, நான் இன்னைக்கு பேசின பிரசங்கத்தில் அவர் நம்மை பலப்படுத்துகிறது வேற, நாம் நம்மை பலப்படுத்தி கொள்வது வேற. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷனை நான் தான் பலப்படுத்தி கொள்ளணும். பாடி ஜெபமணி உபாசம் இருந்து அவன் ஃபெலோஷிப் வித் காட்லி பீப்புள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் வைக்கணும். அப்போ தான் நான் பலப்பட முடியும். எனக்கு ஒரு சோறு வந்துருச்சு, எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நான் சீனியர் தேவ மனிதர்களோடு பேசி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு தைரியம் வருது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க மகனுடைய திருமண காரியமாக. அப்போ அவங்க சில காரியங்களை வேதனையோடு பேசினாங்க. நான் கேட்டுட்டு நான் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசினோன்னே, எப்பா நான் வந்தது நல்லதாக போச்சு, நான் சமாதானத்தோடு போகிறேன் பிரதர், ஒரு அப்படின்னு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு நான் போனாங்க. எவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷம் இருந்தது, எனக்கு ஒரு சமாதானமாக இருந்தது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற பணத்தினாலே இல்லை, என்னை பலப்படுத்துகிற என் சொத்துனால இல்லை, என்னை பலப்படுத்துகிற என் வாய் சவடால்னால இல்லை, என்னை பலப்படுத்துகிற என் ஃப்ரெண்ட்ஸுனால இல்லை, என்னை பலப்படுத்துகிற ஃபேஸ்புக்குனால அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். கண்களை மூடி எல்லாரும் கரம் உயர்த்தி ஆமென். சாந்தாராமா கபாலஹாரா ரிமாலாஹாதாராஹா. ஆமென். என்னை பலப்படுத்துவா, என்னை பலப்படுத்துவா. இபாலமா துராலாஹா. ஆண்டவரே கையை உயர்த்திருங்க, கூப்பிட்டுருங்க. ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலோ உதவுகிறவரே. ரிபாலமஹா ரிகாலமா துரோ. கையை உயர்த்திருங்க, சொல்லுங்க. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கரங்களை உயர்த்தி லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ரபாலா ஹார்மராஹா லபா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. என் ஜெபத்துக்கு பதில் வரல, என் பிள்ளைகள் திருந்தல, என் குடிகாரன் எங்க வீட்டுக்கு புருஷன் மாறல, என் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, இன்னும் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், இந்த சூழ்நிலையில தான் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த நேரத்தில் கையை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே.
பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. அப்பா அப்பா, மாத கணக்கா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த மாலை நேரத்தில் எங்களோடு இணைந்து இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களே. அன்றைக்கு பருதிமேய்வு கூப்பிட்டான், அவனை எல்லாரும் அங்க அதட்டினது போல ஜெபிக்கிறவங்க வீடுகளிலே போராட்டங்கள் அதிகரிக்கிறதப்பா. அப்பா அப்பா, ஆனாலும் பருதிமேவு ஆண்டவரை பருதிமேவு மீண்டும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட போது கர்த்தர் நின்றீர் அல்லவா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர் அல்லவா? இப்பொழுது முன்னிலுமாய் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பார்களாக. ஹராபா ஹராபா, எல்லாம் கையை உயர்த்துங்க. முன்னிலும் அதிகமாய் ஜெபிங்க. முன்னிலும் அதிகமாய் பைபிள் வாசிப்பேன், முன்னிலும் அதிகமாய் தேடுவேன், முன்னிலும் அதிகமாய் ஆலயத்தை நாடுவேன், முன்னிலும் அதிகமாய் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன். ஷபா மாமா கபா, என் வீட்டு பிரச்சனையே பெருசாக, என் புருஷன் பேசின வார்த்தையே பெருசாக, என் பிள்ளைகள் என்னை ஏசினதையே பெருசாக, ஆண்டவரை இனி நான் நினைக்காம அதை ஒதுக்கி வைத்து விட்டு பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான உமக்கது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஆண்டவரே ஆண்டவரே, இப்போது யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே 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 அல்லாவிட்டால் இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ, நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். நரம்பு எலும்புகளுக்குள்ளே ஒரு பலன் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நாக்கில் இருக்கிற கேன்சர், உதடுகளில் வந்த கேன்சர் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. காது, மூக்கு, தொண்டை பலவீனமே சுகமடைவாயாக. ஜோசப் பிரவீன் 39 வயதுதான், கொலான் கேன்சர்ல 4வது நிலையில 4th ஸ்டேஜில் அருமையான அந்த தம்பி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். கரங்களை உயர்த்தி எல்லாரும் அவன் பெயரை சொல்லுங்க. ஜோசப்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பிரவீன், ஜோசப் பிரவீன்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய இரத்தம் அவன் மேல விழட்டும் ஐயா. ஆண்டவரே, மருத்துவருடைய பார்வையில் அது 4வது ஸ்டேஜ். But Lord, this is all light things in your sight, oh Father God. We pronounce miracle after miracles, oh God. Amen. சுகத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். சகோதரி பத்மா தங்கசாமி 5 வருடங்களாக கேன்சர் நோயினால பாதிக்கப்படுறாங்கப்பா. சுகமாக்குங்கப்பா. எங்கள் சகோதரி பத்மா தங்கசாமியை சுகமாக்குங்க ஏசப்பா. கூப்பிடுகிறோம்ப்பா. கிருபைப்பா. ஜெபத்தை கேட்டி பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் எங்க இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. ஆமென்.
பிசாசுகள் அலறி ஓடுவதாக. கவலை, வேதனை, முடங்கி போன நிலைமை இயேசுவின் நாமத்திலே எழும்பு. ரிகபாலா துராபா கஸா. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது ஒவ்வொரு வீடுகளும் பிரசன்னத்தால நிரம்பி விட்டதப்பா. பலப்படுத்திட்டீங்கப்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள முடியாத ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. உங்களால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நரம்பு, எலும்பு, தசைகளுக்குள்ளே நீங்க ஒரு வல்லமை அனுபவிக்கிறீங்க. That is the anointing. அதுதான் தேவனுடைய கரம் உங்க மேல இறங்கிட்டு இருக்குது. என்னால இந்த மீட்டிங்கை நிறுத்த முடியல. ஹல்லேலூயா. ரிபாமா ஹரபா கபா. எழும்ப வேண்டிய காலம் வந்துச்சு நீ. ஹல்லேலூயா. Hallelujah. You are going to, hallelujah, Lord is going to bless you. Hallelujah. Thank you. Bakama koro ko mesmala katere. Rikoso. பழைய காலத்துல நீங்க திங்க் பண்ணாதீங்க. கர்த்தர் முற்றிலுமாய் சூழ்நிலையை மாற்றுகிறாரு. Hallelujah. Everything will be changed. Hallelujah. Hallelujah. நீங்க ஒரு புதிய பாதையை பார்க்க போறீங்க. Hallelujah. Lord will going to open the new way, the new dimension. Rakama sekho shandale maha. Jesus, we give all the glory. எங்களை பலப்படுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் எங்களை பலப்படுத்தின தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா, இன்னைக்கு ஒரு 10-15 நிமிஷம் டிலே ஆனாலும் அது ஒரு மகிமையான ஒரு நேரமா இருந்ததற்காக Lord, we give all the glory. அத்தனை ஆயிரங்களை நீர் பலப்படுத்திட்டீங்களே. Lord, I am just before you. அப்பா, நான் சாதாரண ஊழியக்காரனப்பா. இந்த ஜனங்களுக்காக நாங்க பரிதபிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்துக்காக பரிதபிக்கிறோம். எங்கள் அண்டை தேசங்களுக்காகலாம் பரிதபிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. கிருபை தாங்கட்டும். நாளைக்கு உபவாச ஜெபத்துக்கு இப்படி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கூட்டிட்டு வாங்கப்பா. சீக்கிரமா எங்களையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. கிருபை மட்டும் தாங்கட்டும். உமக்கே மகிமை உண்டாவதாக. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமென். ஒரு மறுரூபம். நிறைய பேருக்குள்ள ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. There is lot of deliverance in your body, soul and the spirit. சரியா? நிறைய பேருக்குள்ள ஒரு தெளிவு. ஆமென். ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இரவு மேத்யூ சாப்டர் 7 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க தவறாம வாசித்து நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது எங்களை நினைச்சு ஆண்டவரிடத்துல ஒரு 2 நிமிஷம் நல்ல சின்சியரா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தையும் மீடியா டீம், வர்ஷிப் டீம், மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். பிரைஸ் காட். ஆமென். ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த இன்டர்நெட்டுக்காக ஜெபிக்க சொன்னோம். ஒரு கனெக்ஷன் தான் நம்ம ஊர்ல இருந்தது. இங்க தேவ கிருபையினால இன்னொரு கனெக்ஷன் இன்றைக்கு கிடைத்து விட்டது. ஆமென். நீங்க அநேகர் ஜெபிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க பெற்ற ஆசீர்வாதங்களை உடனே டெஸ்டிமனி அனுப்புங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.